ஒரு நாடாகவும் நான் உங்கள் கூட இருக்கேன். We as ministers and MLAs are always with you. நாங்கள் எல்லாருமே மினிஸ்டர்ஸாகவும் எம்எல்ஏவாகவும் உங்கள் கூட எப்போவுமே இருக்கோம். We as a co-humans, we are always with you. சக மனிதனா நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கேன். I as a chief minister, I am always with you. ஒரு முதலமைச்சராக நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கேன். I as a அண்ணன், தம்பி, பையன், மாமா, I am always with you. ஒரு அண்ணனா, தம்பியா, பையனா, மாமாவா நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கேன். இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் மனசுலேருந்து சொல்கிறேன். ஆழமாக சொல்கிறேன், ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். என்னை மீறி உங்களை ஒன்றும் செஞ்சிடாது, என்னை மீறி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதையும் மீறி உங்களை ஏதாவது பாதர் பண்ணுச்சுன்னா, இஃப் யூ ஆர் knowing or realizing that you are not mentally well, please do reach out to me directly. I am there always to hold your hands. இதை விட உங்களை பாதுகாக்கிறத விட எனக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. Without any second thought, reach out to me at this particular number. இந்த ஃபோன் நம்பர், இந்த மெயில் ஐடி, இந்த ஆப்பில், இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் யூ ஜஸ்ட் வாய்ஸ் ஆவோ, டெக்ஸ்ட் ஆவோ, வாட் எவர் இஸ் பாசிபிள் நீங்கள் அதில் அனுப்புங்க. அது என்னோடய டைரக்ட் ஆக்சஸில் இருக்கும். மை டீம் இஸ் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் இட். நானும் அதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் I need you always. I need all of you always with me. Just that. At any cost and cause, I'm not ready to compromise people's life for anything. Just உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல பர்சனாக, ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச வேல்யூஸோடு மட்டும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களால் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கலாம். As I said, I am always there. Love you all. நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லா இருப்போம். சார், பேக் அஸ் ராதிகா நோ. ஸோ இப்போ விஜய் சாரோட ஸ்பீச் முடிஞ்சிடுச்சு. ஐம் ஜஸ்ட் சேயிங் யூ ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் அந்த மாதிரி. ஓகே, திஸ் வில் இன்க்ரீஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஸ் சச். ஒரு காமன் பீப்புளுக்குமே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் கார்னர்ட், அவங்களுக்கு ஒரு வேறு வழி இல்லை, போதண்டா சாமி. சி, எவ்ரி ஒன், ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் பீப்புள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது என்னடா பண்ணுறது, அடுத்தது